ஒரு பெரிய டேஞ்சரஸான பாலம் இது. ஐயோ சரியான டேஞ்சரஸான பாலம். அண்ணன் நடந்து வராப்புல பாருங்க. அவருக்கு நம்ம மனசை எந்த வீட்டிலையோ சிதறப்படக்கூடாது. நம்ம கண்ணும் கருத்துமா இந்த பாலத்திலேயே நம்ம கவனம் இருக்கணும். நல்ல ஆழம். ஆமா, நல்ல ஆழம். கீழே விழுந்தா அதோட எடுக்கிறதுக்கு வேற யாரும் இங்க வர முடியாது, இறங்க முடியாது. கீழே எத்தனை அடி அதுல? இதுல கிட்டத்தட்ட ஒரு 80 அடி இருக்கணும். 80 அடியா? சரியான ஆழம். அப்புறம் எடுக்கிறதுக்கு வேற யாராச்சும் தான் வரணும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா புத்திசாலித்தனமா கரெக்டா இந்த இடத்துல வரணும். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா சரியான பாலம் இது, ட்ரெயின் பாலம் இது. இல்லை 80 அடியா? இதுலலாம் போனால் தான் இந்த வில்லேஜுக்கு போக முடியும். தேய்க்குது ஓட யானை மண்ணு போட்டுரும். அது மேலே போட்டுக்கிட்டு அது அப்படியே வந்தோடனே அது உடம்பெல்லாம் அரிக்கும் போது இந்த பாறையில் இது பண்ணும், தேய்க்கும். உடம்பு தேய்க்கும் போது இந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மண்ணை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, இந்த மண்ணை தடவி இப்படி நெத்தியில தேய்ச்சிப்பேன். நெத்தியில தேய்ச்சாக்கோ மனுஷனுடைய வாடை போயிடும், யானையினுடைய வாடை இருக்கும். அப்போ யானை இவன் நம்பால் தாண்டா அப்படின்னு நினைச்சுக்கும். நல்ல இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறீங்க. இல்லை அதுக்கு இல்லை. சில நேரத்தில் இந்த இது கூட போட்டுக்குவேன் நான். யானை லத்தி, அதை லத்தி எடுத்து உடம்பு தேய்ச்சிப்பீங்களா? தேய்ச்சிக்குவேன். உடம்புல தேய்ச்சிக்கிட்டா நம்மளுடைய இது வராது. வேப்பிலையை வச்சுக்கிட்டே பையில போட்டுக்கிட்டு உருவி சாப்பிட்டுக்கிட்டே போகும். என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. உன்னால யோசனை பண்ணவே முடியாது, யாரும் இந்த மாதிரி இருக்கவும் முடியாது. எனக்கு அது ஒரு வேலை டிஃபன். அதுதான் ஐயா என்ன சொல்றாருன்னா, வேப்பிலை இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிறாப்ல. வேப்பிலை தான் சாப்பிடுவாங்க இருக்கும். அதனாலதான் என் உடம்புல அட்டை ஏறாது. எப்போ அந்த இடத்துல வரும்போது அங்க வந்துருச்சு யானை. இங்க இந்த இடத்துல வந்துருச்சு. நான் பாலத்து மேல நின்றுட்டேன். பாலத்து மேல யானை வராது. அதனால பாலத்து மேல நின்றுட்டேன். அது சத்தம் போட்டு அப்படி கீழே இறங்கி அப்படி போயிடும். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யானை போன பின்னாடி நான் போவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை இது மாதிரி யானை பார்த்துருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் பார்த்துருக்கேன். 4 டைம் பார்த்துருக்கு. நேராகவே முட்டிட்டோம். நேராகவே முட்டினோன்னு அந்த யானைக்கு ஆனால் ஒன்றும் பண்ணல. இவ்வளவு டிஸ்டன்ஸ் கூட இல்லாது. ஒரு யானை அந்த இடத்துல பில்லு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது பேக் சைடில் போயிட்டான். நீங்களா? நான் அது முன்னால பில்லு சாப்பிட்டுட்டு இருக்குது. நான் பேக் சைடில் போன உடனே அப்புறம் அந்த வாழை பார்த்தோன்னே தெரிஞ்சு ஐயோ யானை நிற்கிறான்னு. அப்புறம் போன வெளியில் ஓடியான்ட்டேன். நல்ல வேலை திரும்பி பார்த்து இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கும். அப்புறம் நாய் சிறுத்தை, மான், குரங்கு, கருங்குரங்கு. அந்த குரங்கு எங்கத்து குரங்குன்னு தெரியல, முகம் மட்டும் கருப்பா. அது இங்கெல்லாம் வரும். இங்கெல்லாம் வரும்போது இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னை பார்த்தோன்னு எல்லாம் நகர்ந்துடும். எனக்கு வழி விட்டுரும். அப்புறம் நான் என் பாட்டுக்கு. சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? சிறுத்தை ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஒரே டைம். அது பாறை மேலே உட்காந்துருந்துச்சு, வெயில் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னை பார்த்தா கொஞ்ச நேரம் போட்டு அது எட்டி குதிச்சு ஓடிடுச்சு. கரடி இருக்கு. கரடி அது ஒரு டைம் பார்த்துட்டேன். இன்டர்வியூ லெட்டர் வரும். இந்த பேங்க் ஆதார் கார்டுகள்லாம் நிறையா வரும். ஓல்டேஜ் பின்ஷன், அந்த பின்ஷன் வரும். அந்த பின்ஷன் எல்லாம் வரும்போது இங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சிங்காராவிலிருந்து இப்போ நம்ம போகிற வழி பாதையில எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறதுக்கு இந்த வழியில தான் வரணும். இந்த வழியில் கொண்டு கொடுத்துட்டு நான் பஸ்ஸில் வந்துடுவேன். 40,000 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு அது பத்தல இது பத்தல, எனக்கு அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய புகார்களோட இருக்க இடத்துல 65 வயசுல ரிட்டையர்ட் ஆகும்போது 16,500 ரூபா சம்பளம். ஆனா மன நிறைவோட நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு பார்த்தீங்களா? ஒரு செய்யற வேலையை எவ்வளவு சின்சியரா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உண்மையிலே எடுத்துக்காட்டு. அந்த வகையில என்னுடைய ரொம்ப நன்றியும் கூட. இந்த பயணத்தை எங்களுக்கு நினைவா அமைச்சு கொடுத்ததுக்கு எங்களுடைய நன்றிகள். அதான் அதுதான் உங்க டியூட்டிங்க ரொம்ப தெளிவா இருந்து கரெக்டா முடிச்சு கொடுத்தீங்க. என்னுடைய கடமை. எங்களுக்கு இந்த பயணத்தையும் மறக்க முடியாது. அந்த மலை தானே இறங்கி வந்தது. அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வந்தோம்னு நினைக்கும் போதே எனக்கு இந்த வழியில தான் வந்திருக்கோம். இந்த மலையில இருந்து இறங்கி இப்படி வந்தோமா? இப்படி வந்திருக்கோம். அதான் அந்த வெள்ளையா தெரியுது பாருங்க நடுவுல, அதுதான் போஸ்ட் ஆபீஸ். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா ஆமா, மரத்து நடுவுல இருக்கு அதுவா? அதுதான் போஸ்ட் ஆபீஸ். அப்பா அந்த வழியில இறங்கி அப்படி சுத்தி இப்படி வந்திருக்கோம்.